இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தது விடுதலை ஊழியங்கள். இதுவரை சுமார் 7,000 to 8,000 பேர் பிசாசின் பிடியிலிருந்து, மாந்திரிக கட்டுகளிலிருந்து விடுதலையாக இருக்கு. இது கர்த்தருடைய சுத்த கிருபை. பலாயிரம் பேர் சுகமாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். இன்றைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க, எனக்கு எல்லாம் மந்திரம் வச்சுட்டாங்க, எனக்கு என் குடும்பத்தில் போராட்டத்தும் எல்லாம் மந்திரம் தான் காரணம்னு சொல்றாங்க. இப்போ மாந்திரிகம் பண்ணா, பில்லி சூன்யம் பண்ணா என்ன அறிகுறி என்று சொல்லி சில காரியத்தை நான் சொல்லணும்னு சொல்லி விரும்புகிறேன். நாய், பாம்பு, பூனை பாருங்க, உங்களை அடிக்கடி துரத்துற மாதிரி நீங்கள் சொப்பனம் காண்பது, சில கரிய உருவங்கள், சில உருவங்கள் உங்களை அட்டாக் பண்ணுறது, துரத்துறது, போராடுறது போன்று இருக்கிறது. இது எல்லாமே பில்லி சூனியத்தின் ஒரு அறிகுறியாக இருக்கிறது. இப்போ யானை பாருங்க, யானை அப்படி எல்லாத்தையும் சேதப்படுத்துறதுன்னா, யானை முதலை ரெண்டுமே நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வல்லமை. என்ன கூட யானை மரணத்தின் ஆவியும் குறிக்கிறது. யானை அடிக்கிறது, உங்களை கொல்றது மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ சீக்கிரம் மரணம் வரப்போகிறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி முதலை ஏதாவது பிடித்து போகுதுன்னா அப்போ என்னன்னா ஏதோ நஷ்டங்கள் வரப்போகுது என்று சொல்லி ஆண்டவர் காமிக்கிறான்னு அர்த்தம். அதே போல செத்த மனிதர்கள் ஒரு நாள் அல்ல அடிக்கடி வருவது, சொப்பனத்திலே செத்த மனிதர்களாக வருகிறது. உங்களுக்கு ஏதோ ஒரு ஏவல் ஆவி, பில்லி சூன்யம் இருக்கிறது சொல்லி அர்த்தம். பூனை உங்களை துரத்துற மாதிரி, கடிக்க வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு ஏவல் ஆவியை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, மயில் ஆண்டவர் காமிக்கிறாங்க, ஒரு பெருமையின் ஆவியை குறிக்கிறது. இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அறிகுறி இருக்கிறது. அதை வைத்து நாம் கண்டுகொள்ளலாம். நம்பர் 1. ரெண்டாவதாக, காரணமே இல்லாத சண்டைகள், கணவன் மனைவியில் காரணமே இல்லாத சண்டைகள், மூர்க்கம். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிரிவினைக்கு காரணம் என்னன்னா, பையன் சம்பாத்தியம் பண்ணி நல்லா கொடுத்துட்டு இருக்கிறான் அம்மாவுக்கோ அப்பாவுக்கு. சில குடும்பத்தில் நடக்கிறது. திருமணம் ஆன உடனே அந்த பணம் தன்னுடைய மருமகளுக்கு பெயர் விட என்று சொல்லி சில மருந்துகளை போட்டு சொந்த மாமியாரே பிரிக்கிறதாக எனக்கு நிறைய ஃபோன் வந்திருக்குது. நிறைய பேர் ஃபோனில் ஜோம் இருக்கிறாங்க, ஐயா நாங்கள் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் பிரிவினை உண்டு பண்ணிட்டாங்க, ஊருக்காக தான் உன்னை கல்யாணம் கட்டி வச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படி சில அடிக்கடி வர்ற சண்டைகள், காரணமில்லாத சண்டைகள், பிரிவினைகள், வயிற்றுக்குள்ள உருட்டுறது போல இருக்கிறது, ஒரு மாதிரி வயிறு ஊதிட்டு வருது, அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, தூக்கம் வருது, பலவீனமாக இருக்கு அப்படின்னா மருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்து செயல்படுன்னு அர்த்தம். அது மாத்திரமல்ல, ஜெபிக்க முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, இப்படிப்பட்ட சில கட்டுகள், நைட்டு தூக்கமே வராது, ஏதோ மாடியில் ஓடுற மாதிரி, கதவு சாத்துற மாதிரி இப்படி இருக்கும். இது எண்ணங்கள்னாலும் வரும், ஆனால் மாந்திரிகம் உங்களுக்கு வச்சிருந்தாலும் இந்த காரியம் வரும். அப்போ இதெல்லாம் மேற்கொள்ளனா ஒன்னே அபிஷேகத்தினாலே நுகம் புரிந்து போகும். பிசாசு வைத்திருக்க எல்லா நுகத்தையும் நீங்க பரிசுத்தாக நிரம்பி ஜெபிக்கும் போது எல்லாம் ஒண்ணுக்கெல்லாம் போயிடும். அடுத்தது விசுவாச அறிக்கை பண்ணுது. கர்த்தர்